10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாத்ராகமம் 10:7. அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கன்னியாயிருப்பான், தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும். எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள். பிரைஸ் லார்ட். எல்லாரும் எடுத்துக்கங்க. ஒரு வாட்டி மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? யாத்ரா 10:7 படிக்கலாமா? அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனிதர் நமக்கு கன்னியாயிருப்பான், தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும். எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள். எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எகிப்து பட்டணம் என்ன பண்ணிடுச்சுன்னா அழிக்கப்பட்டது. எதைனால் அழிக்கப்பட்டதுன்னு சொன்னா வாதையினால் அழிக்கப்பட்டது. இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, வாதையின் அழிவிலிருந்து தப்பித்துக்கொள். வாதையின் அழிவிலிருந்து தப்பித்துக்கொள். கடந்த 2 வாரம் அழிவிலிருந்து தப்பித்துக்கொள். இந்த வாரம் வாதையின் அழிவிலிருந்து தப்பித்துக்கொள். நான் யோசித்தேன், இந்த வாரம் கூட நம்ம அழிவை குறித்து பேசணுமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம அழுகி போகணும்னு சொல்லல, அழிவிலிருந்து நம்மை தப்பித்து கொள்ள வேண்டும். ஒரு எச்சரிப்பு தான். ஆமென். பாருங்க, இந்த எகிப்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் வாதையினால் அழிக்கப்பட்டு விட்டது. யாத்ராகம புத்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் 13ஆம் அதிகாரம் வரையில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்தோத்திரம் இந்த 7ஆம் அதிகாரம் முதல் யாத்ராகமம் 7லேருந்து 13 வரலாம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த வாதையினால் ஜனங்கள் அழிக்கப்பட்டதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்து ஜனங்கள் இந்த வாதையினாலே அழிக்கப்பட்டார்கள். யாத்ராகமம் 7:20 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் இரத்தமாக மாற்றப்பட்டது. அதே யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த எகிப்து தேசம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தவளைகளால் நிரப்பப்பட்டது. அதே யாத்ராகம புத்தகம் 8ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்குங்க. 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, பேன் என்றதான வாதையினாலே அந்த எகிப்து பட்டணம் அழிக்கப்பட்டது. அதே 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுது, வண்டுகளினாலே அந்த எகிப்து தேசம் அழிக்கப்பட்டது. சோத்திர யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுது, எகிப்து தேசத்திலே கடைசியான ஒரு வாதை. அந்த வாதை என்னவென்று சொன்னால், தலைச்சன் பிள்ளைகளை, ஆடு மாடு எல்லா மிருக ஜீவன்களிலும், ராஜா முதல் சிறைச்சாலையிலே எந்திரம் அரைக்கிற அந்த அடிமை வரம் இருக்கிற எகிப்தில் இருக்கிற எல்லாருடைய தலைச்சன் பிள்ளைகளையும் ஆண்டவர் சங்கரித்து கர்த்தர் அந்த எகிப்தை அழித்து போட்டார். அது மாத்திரமல்ல, சோத்திரம் என்ன கல்மழை பெய்ந்தது, 3 நாள் இருட்டு இருந்தது, எல்லாருக்கும் எரிபந்தமான கொப்பளம் வந்தது. இப்படியாக பல விதத்தில் அந்த எகிப்தின் ராஜ்யம்
அழிக்கப்பட்டது. அல்லேலூயா. எகிப்தானது தேவனால் அழிக்கப்பட்டது. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்ததினாலே அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்க, துதிக்க, பலி செலுத்த விடுதலையாக்காதபடிக்கு இருந்தபடியினாலே அந்த வாதைகள் வந்து அந்த வாதையிலே அவர்கள் அழிக்கப்பட்டு கடைசியிலே இஸ்ரவேல் ஜனங்களை துதிக்கும்படியாய் துரத்தி விடுற அளவுக்கு ஆயிடுச்சு. துரத்தி விடுறது மாத்திரமல்ல, தங்களுடைய பொருள்களையும் பொன்னோடும் எல்லாவற்றையும் கொடுத்து எப்படியாவது நீங்க போனா போதும் என்ற அளவுக்கு அவர்களை அனுப்பிவிட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த எகிப்தில சோத்திர எகிப்தியர் மட்டும்தான் இருந்தார்களா அப்படி என்று சொன்னா எகிப்தியர் மட்டும் இல்லை. எகிப்தியர் மட்டும் இல்லை, கூட யார் இருந்தது? இஸ்ரவேலர். சொல்லுங்க பார்க்கலாம், இஸ்ரவேலர். எகிப்தியர் அழிக்கப்பட்டாங்க, இஸ்ரவேலர் காக்கப்பட்டாங்க. அந்த வாதைகள் அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வாதையினால் அழிக்கப்படாதபடி காக்கப்பட்டாங்க. யாத்ரா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22, 23 வசனம். சோத்திரம் என்ன சொல்றது பாருங்க. மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்போது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை காணவும் இல்லை, ஒருவரும் தம் இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருமே வெனில் அவர்கள் வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்து முழுவதும் 3 நாள் இருட்டு. அவன் என்னதான் வெளிச்சம் ஏத்தினாலும் அந்த வெளிச்சம் இருளாவே இருந்தது. ஒருத்தரையும் பார்க்க முடியல, பேச முடியல. சோத்திரம். பார்க்க முடியல, பேச முடியல, தொட முடியல, அசைய முடியல. அதே இடத்துல தான் 3 நாள் உட்கார்ந்தோம். அல்லேலூயா. நீங்க 9ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 9:6. மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரரில் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அந்த வாதையினால எகிப்தியருடைய மிருக ஜீவன்லாம் செத்து போச்சு. ஆனா இஸ்ரவேல் மக்களுடைய அந்த அவர்களுக்குள் இருந்ததான மிருக ஜீவன்கள் அழிக்கப்படவில்லை. அல்லேலூயா. அதே போல நீங்க 8ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை கூட படிங்க. பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனம் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தினேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அந்த கோசேன் நாடு எகிப்தில் தான் இருந்தாங்க. ஆனா அந்த எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த அந்த கோசேன் நாட்டில் மட்டும் என்ன வண்டு வரல, எரிபந்தமான தீ வரல, கல்மழை வரல. அல்லேலூயா. தலைச்சல் சங்கரிக்கப்படல. அல்லேலூயா. இருள் வரல. அதே போல நீங்க 9:26 கூட படிச்சு பாருங்க பார்க்கலாம். யாத்ராக் 9:26. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆயத்திறந்த நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா.
எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் எகிப்தில் இருந்தாலும் அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எகிப்தில் இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தாங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக இருந்தாங்க. நாம் கூட இந்த உலகமாகிய இந்த எகிப்துக்குள்ள இருந்தாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. ரோமர் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தை படிங்க பார்க்கலாம். ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுடைய புகழ்ச்சி மனுஷரால் அல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்துல வாழுகிற நாட்களிலே ஆவிக்குரிய இஸ்ரவேலரா இருக்கிறோம், ஆவிக்குரிய ஈதரா இருக்கிறோம். என்னதான்? புறம்பான யூதன் அல்ல, புறம்பால மாம்சத்தின்படி செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். அல்லேலூயா. அப்படின்னா ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்டவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ரட்சிக்கப்பட்டவன். எப்படி இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் இருக்கும்போது தனியாக பிரித்தெடுக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தார்களோ, அது போல நாம என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்மை கூட ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா, நாம சோத்திரம் யூதர்களா இருக்கணும், இஸ்ரவேலரா இருக்கணும்ல, ஆவிக்குரியபடி. எப்படி? ஆவிக்குரியபடி யூதர்களா இருக்கிறோம். எடுத்து படிங்க டக்குன்னு. அதே ரோமர் 9ஆம் அதிகாரம் 6-7-8 வசனம் டக்குன்னு படிங்க. தேவ வசனம் அவமாய் போயிட்டு என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்து உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்னப்படும். அல்லேலூயா. யாருங்க அந்த சந்ததி? நாம தான். ஆவியின்படி பிறந்தவர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆண்டவர் தேவன் நம்மை ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் மாற்றி இருக்கிறார். எப்படி மாற்றி இருக்கிறார்? சோத்ரம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வீட்டில் போய் படிச்சு கொள்ளுங்க. ஆனா எப்படி மாத்தி இருக்கிறாரா பாருங்க. கலாத்தியர், இந்த வசனத்தை சொல்லி அப்படியே கடந்து போகலாம், அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27-28-29. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நம்மள ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோமா? எப்படியா? 27ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டபடினாலே நாம யார் கவனிக்கிறீங்களாப்பா? புரியுதா? நான் எங்கேயோ பார்த்து பேசினுக்கிற மாதிரி இருக்கு. நம்ம யாரா இருக்கிறோம்?
ஞானஸ்தானம் எடுத்ததுனால ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். அப்படின்னா ரட்சிக்கப்பட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ ரட்சிக்கப்பட்டு இருக்கிற நாம் இந்த உலகத்துல இருக்கிற வாதை ஸ்தோத்திரம் வரப்போகிறது. அதிலிருந்து நம்ம என்ன பண்ணப்படும்னா கர்த்தர் நம்மை காக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ எப்படி எகிப்திலே வாதை வந்து எல்லாரும் அழிக்கப்பட்டார்களோ, இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் காக்கப்பட்டார்களோ, அதுபோல இந்த உலகத்திலே வரப்போகிற வாதைகளுக்கு நம்மை விலக்கி ஆவிக்குரிய இஸ்ரவேலராக மனம் திரும்பி விசுவாசித்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். கர்த்தர் இந்த உலகத்தில் வரப்போகிற எல்லா அழிவுகளுக்கெல்லாம் நீங்களாக்கி நாம் ரட்சிக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சொன்னது என்னன்னா, எப்பயுமே சோதனையில் தம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்க அவர் அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அம்மா எனக்கு தெரியும், சபையில் தான் இருந்தாங்க. இந்த மாதிரி வார்த்தைங்க பேசுனாலே பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் அபசகனமாகவே பேசுறார். உனக்கு வேற என்ன பேசுறது? வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவ கோபம் முடிகிறது. கடைசியில 7 வாதை வரப்போகுதான். சொல்லுங்க, அந்த வாதை என்னவா? என்னவா? தேவ கோபம். சொல்லுங்க பார்க்கலாம். தேவ கோபம். தேவ கோபமாகிய வாதை. 7 வாதை. எகிப்தில் எத்தனை வாதை? எத்தனை வாதை சொல்லுங்களாப்பா. பண்றீங்களா? 10 வாதை. அது எகிப்துக்கு மட்டும்தான் 10 வாதை. இந்த 7 வாதை உலகம் முழுவதுக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். உலகம் முழுவதுக்கும், எல்லா தேசத்திற்கும் இந்த 7 வாதை வரப்போகுது. இந்த 7 வாதையிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? நம்ம தப்பித்துக்கணும். வெளிப்படுத்தல் 16:1 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான பெரு சத்தம் அந்த 7 தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமி மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். இந்த 7 கோப கலசம் தான் 7 வாதை. அல்லேலூயா. என்னதுங்க? 7 வாதை. அருமையான தேவ பிள்ளைகளே, சோத்திரம். எகிப்துக்கு தான் அந்த வாதை வந்ததில்ல. அந்த வாதை, இந்த வாதை வந்து பிசாசு கொடுக்கறது கிடையாது. இந்த வாதை யாரு கொடுக்கறது இல்ல? பிசாசு இந்த வாதை எல்லாம் கொடுக்க முடியாது. எந்த வாதை? எகிப்தில் வந்த வாதைகளும் பிசாசு கொடுக்கல, அது ஆண்டவர் கொடுத்தார். பிசாசுகளுக்கு ஆண்டவர் கொடுத்த நியாய தீர்ப்பு. அதே போல கடைசி காலத்துல இந்த 7 வாதை யாரால் வரப்போகுது என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தான் வரப்போகுது. அவருடைய பிள்ளைகளுக்கு அல்ல, இஸ்ரவேலராய் தேவனுடைய பிள்ளைகளாய் இல்லாதவர்களுக்கு. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்காதவர்களுக்கு, உண்மையா வாழாதவர்களுக்கு தான் அந்த வாதை. இந்த வாதை குறித்து நீங்க அதே வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் நீங்க பார்த்தீங்கன்னா, 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, முதலாம் தூதன் போய் தன் கலசில் உள்ளதை பூமி மேல் ஊற்றினான். உடனே
அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. பிரைஸ் தி லார்ட். என்ன ஆயிடுச்சாப்பா? தேவ பிள்ளைகளே, கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கடைசி காலம். அதிலே நீங்க 11ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூசித்தார்களே அல்லாமல் தன் கிரிகளை விட்டு மனம் திரும்பவில்லை. பாருங்க, அந்த புண், கொடிய புண் எப்படி இருக்கும் பாருங்க. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில. இது யோபுக்கு வந்த புண் அல்ல, யோபுக்கு வந்த கொப்பளம் அல்ல. யோபுக்கு கொஞ்ச காலம் இருந்து ஆண்டவரே சுகமாக்கிட்டாரு. பாருங்க, பயங்கரமான புண், மக்கள் மனுஷ மத்தியில பயங்கரமாய் உச்சந்தலம் உள்ள கால் வரையில அந்த புண் காணப்படுகிறது. யாத்திராகம் 9:9. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாதையில கூட அப்பேற்பட்டதான புண்களை உண்டாக்கினார், கொப்பளங்களை உருவாக்கினார் ஆண்டவர். கடைசி காலத்துல அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் நீங்க அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நான் எச்சரிப்பு தான், என்னைக்கும் எச்சரிப்பு, உங்களுக்கும் எச்சரிப்பு. என்னன்னா, கடைசி காலத்துல இப்பேற்பட்டதான ஒரு பயங்கரமான புண்கள் ஏற்படும். பிரைஸ் தி லார்ட். அதிலே நீங்க 2வது வாதம் பாருங்க. சூத்திரம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய ரத்தம் போல் ஆயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மீன் பிரியர் எல்லாம் நொந்துருவாங்க. சமுத்திரம் எப்படி மாறிடுமா? ரத்தமா மாறிடல, செத்தவனுடைய ரத்தமா மாறிடும். சொல்லு பார்க்கலாம். செத்தவனுடைய ரத்தம் எப்படி இருக்கும்? ஆட்டு ரத்தமாவது என்ன பண்றோம்? நாம சாப்பிடுறது கிடையாது. அது எப்படியோ. ஆனா இன்னைக்கு பாருங்க, அது பொரியல் பண்ணி என்ன பண்றாங்க? சாப்பிடுறாங்க ஆட்டு ரத்தம். ஆனா மனுஷ ரத்தம் சாப்பிட முடியுமா? சோத்திரம். அது செத்து போனா உறைஞ்சு போயிடும். எப்படி போயிடும்? கட்டி கட்டியா போயிடும். கட்டி கட்டியா போயிடும். அது அந்த ரத்தம் எப்படி இருக்குமா? உறைஞ்சு போய் கருப்பா நாத்தம் எடுக்கும். எல்லா கடல்களும் எப்படி மாறிடும்? கடல் எல்லாம் எப்படி மாறிடும்? ரத்தமா மாறாது. செத்து போனவனுடைய ரத்தம் மனுஷனுடைய ரத்தமா, செத்து போன மனுஷனுடைய ரத்தமா மாறி உறைஞ்சு போயிடும். கருப்பா இருக்கும். அல்லேலூயா. எப்படி சொல்றது பாருங்க, இல்ல பயங்கரமா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. இந்த இங்க நம்ம மெரினா பீச்சுக்கு போனா, அப்புறம் எங்க எண்ணூர் இல்லைன்னா எங்க கோல்டன் பீச், பெசன் நகர். இப்போ நான் நம்ம பக்கத்தில் இருக்கிறத சொல்லுங்கன்னா எங்கே போயிட்டீங்க? காசிமோடு. காசிமோடு பீச் ஏக்குனா அது என்ன பண்ணுது? அப்படி சும்மா. அப்போ பாருங்க, இதெல்லாம் என்ன ஆயிடும்னா, அப்படி அதில் இருக்கிற மீனெல்லாம் என்ன ஆயிடும்? ஆமா, செத்து சுண்ணாம்பாயிடும், செத்து போயிடும், எல்லாம் ஆயிடும். ஒருத்தரம் மீன் சாப்பிட முடியாது. வஞ்சர மீன், வவாலு மீன், வாழை மீன், அப்புறம் கெளுத்தி மீன். கெளுத்தி இருக்காதுல்ல, கெளுத்தி அதில் இருக்காது. சக்கரா மீன், எந்த மீனும் சாப்பிட முடியாது, ரத்தமா மாறிடும். 4வது பாருங்க, 3வது பாருங்க, வாதம் எப்படி வருது பாருங்க. இப்படி எல்லா கடலும் இப்படி ரத்தம், செத்தமுடைய ரத்தமா மாறிடுச்சுன்னா யாராவது அது கடல் பிரயோஜனப்படுமா? உலகத்துல இருக்கிற எல்லா தண்ணியும் மழையே பெய்யல. இப்ப என்ன ஒரு நம்பிக்கை இருக்கு? கடல் தண்ணியை என்ன பண்ணலாம்? நல்ல தண்ணியா மாத்த முடியுமா?
நிச்சயமா அது சும்மா எதனா ஒரு கலர் போட்டு கலந்துருந்தா மாத்தலாம். ஆனா இது தேவன் கொடுத்த மனுஷனுடைய ரத்தம். ஐயோ, அது கிட்டே போக முடியாது. அது படிங்க பார்க்கலாம். நான் 3வது காரியம் பாருங்க. சோத்திர வெளிப்படுத்தல் 16:4-6. 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீர் ஊற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராய் இருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு உருக்க கொடுத்தி அதற்கு பாத்திரரா இருக்கிறார் என்று சொல்ல கேட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஒருத்தனுக்கும் தண்ணியே இருக்காது, உப்பு தண்ணி கூட கிடைக்காது. ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு? கடல் செத்தவனுடைய ரத்தமாச்சு. இப்ப இருக்கிற எல்லா தண்ணியும் எப்படி மாறிடும்? எப்படி மாறிடும்? ரத்தமா மாறி. என் ஊழியக்காரனுடைய சாவடிச்சிங்க. ஊழியக்காரனுடைய ரத்தத்தையாடா சிந்தனீங்க. நீங்க ரத்தத்தையே குடிங்கடா. யாரு இன்னைக்கு நினைச்சிருக்கான? ஊழியக்காரனை அடிக்கிறது, கொல்றது, சாவடிக்கிறது. இன்னைக்கு ரத்த சாட்சியா ஊழியக்காரங்க மறிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஊழியக்காருடைய ரத்தத்துக்கும் ஆண்டவர் பழி வாங்குவார். நிச்சயம் என்ன வாங்குவாரு? பழி வாங்குவார். பழி வாங்கும் போது அவன் எப்படி ஊழியக்காரனுடைய ரத்தத்தை சிந்தினானோ அதே ரத்தத்தை கூட்டிட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்? ஆண்டவர் வாயில் வச்சு அமுக்குவார். அல்லேலூயா. நினைச்சுட்டு இருக்கான ஊழியக்காரனை என்ன பண்ணலாம்? அல்லேலூயா. சாவடிக்கலாம், அவனை கொல்லலாம். அல்லேலூயா. அப்படி கொண்டு இருக்கிறானுங்க. எல்லாருக்கும் ஒரு தீர்ப்பு கர்த்தர் கொண்டு வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஒன்னும் கிடையாது. எகிப்தில் என்ன பண்ணாரு? எகிப்தில் என்ன பண்ணாரு? முதலாம் வாதையே என்னது? ரத்தம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ரத்தமாக்கிட்டாரு. மந்திரவாதி எல்லாம் வரான், என்ன பண்றான்? அவனும் இருக்கிற எல்லாத்தையும் ரத்தமாக்கி விட்டான். எந்த ஒரு மனுஷனும், எந்த மந்திரவாதியும், எந்த பொல்லாத காரியங்களும் தேவன் கொடுக்கிற அந்த வாதையிலிருந்து தப்புவிக்க மனுஷனால் முடியாது. தப்பிக்க முடியாது. ஆண்டவர் மட்டும்தான். அது எப்படி தப்பிக்க நான் சொல்றேன். ஆல்ரெடி நீங்க ஞானசனி எடுத்துட்டீங்க, ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்க. அதுக்கு மேல கொஞ்சம் இருக்கு. 4வது பாருங்க. 16ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 16:8-9. 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷனை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுடைய தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கூட திருட்டு பசங்க மனம் திரும்ப மாட்டாங்க. நல்லா கவனிச்சுங்க. இது இந்த காலத்துல பழிச்சுக்கிட்டு இருக்குப்பா. கவனிச்சுக்கங்க. 2 டிகிரி அதிகமாகி இருக்கான். எது? பயங்கரமான தீ என்ன வருதுன்னா, பயங்கரமான வெப்பம் இனி வர காலத்துல பயங்கரமா இருக்க போகுது. ஸ்தோத்திரம். மக்கள் போன வாரம் சொன்னது போலவே தான் இந்த வாரம்னு சொல்றேன். மக்கள் தீ அதிகமா பார்த்தீங்கன்னா வெப்பமயம் ஆயிடுச்சா உலகம். பயங்கரமா இனி மக்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க. இல்ல தகிக்குமா? எப்படி என்ன ஆகும்? ஸ்தோத்திரம். அப்படி மனுஷனை அப்படி தகிச்சிடும். என்ன பண்ணிடும்? ஏங்க உட்காரே முடியலங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா தக 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 தக்க தக்கன்னு இருக்கும். அப்படியே அப்படியே பயங்கரமா இருக்கும்.
ஆனால் நாங்கள் யோசித்து பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் வந்து முந்தின வருஷம் காட்டிலும் போன வருஷம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதிகமாகினே வருது. வெப்பமயம் அதிகமாகிட்டே வருது. ஆனால் இதை பார்த்து மக்கள் வந்து தேவனை தூஷித்தான் தவிர மனம் திரும்ப மாட்டாங்க. எப்படிங்க மனம் திருந்த மாட்டான். அல்லேலூயா. திருடனுங்க என்ன பண்ண மாட்டானுங்க? திருந்த மாட்டானுங்க. அல்லேலூயா. அப்புறம் பாருங்க சார், 5வது பாருங்க, 5வது எடுங்க. இருமா 5 12 இருந்து 16 வரலாம். 5ஆம் தூதன் 10 11. 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருள் அடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூசித்தார்களே அல்லாமல். ஆமா, ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவான்? நாக்க கடிப்பான். யார? ஆண்டவரே நாக்க கடிப்பான். என்ன பண்ணுவானா? அந்த இருள் ஏற்கனவே அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? ஏசி போட்டாலும் ஒன்றும் நடக்கல, எது போட்டாலும் ஒன்றும் நடக்கலை. பயங்கரம், உடல்ல புண்ணு, தீ காயம் பயங்கரமா இருக்குது. ஏசி போட்டாலும் ஒன்றும் நடக்கல. அப்படி எரிச்சல்ல அவன் நாக்க கட்டிக்கிறான். இந்த ஆண்டவர் தானே இப்படி பண்ணிட்டாரு. ஐயோ, அது மாத்திரமல்ல, இந்த இருள் வேற வந்துடுச்சு. எகிப்திலே 3 நாள் இருள் இல்லை. இருள் அந்த 3 நாள் இருளையும் அவனுங்களால ஒண்ணுமே பண்ண முடியலையே. ஆனா இந்த உலகம் முழுவதும் ஒரு பெரிய இருள், சாத்தானுடைய ராஜ்யத்தின் மேல அவனை பின்பற்றுகிற எல்லா மக்கள் மீதும் ஒரு பெரிய இருள் மோத போகுது, வந்து அமரப்போகிறது. இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஏற்கனவே இருள் இருந்த நம்ம எல்லாம் தூக்கி எடுத்து வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அவ் இருள் போகாதபடிக்கு தேவன் நம்மை தப்பி வச்சிருக்கிறார். ஆகினால் அருமையானவர்களே, சாத்தானுடைய ராஜ்யம் இருள் அடைய ஆரம்பிக்கும். சாத்தானுடைய ராஜ்யத்துல கூட இருக்கிற எல்லாரும் இருள் அடைய ஆரம்பிப்பான். அவன் கட்டிச்சுப்பான். ஐயோ, அதான் பார்த்துக்கணும், நம்மளை பார்த்துக்கணும்ப்பா. 6வது காரியம் பாருங்க, 12 16ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 16 12 16. ஒரு நிமிஷம் படிங்க. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலுவு சர்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் ராஜாக்களை சர்வ வல்லமில்ல தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான்.
16. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகெதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. 6வது மிகப்பெரிய யுத்தம். கவனிங்கப்பா, மிகப்பெரிய அர்மகெதோன் யுத்தம். என்னதுங்க? பெரிய யுத்தம், பெரிய யுத்தம். அதுக்காக ஐப்பிரத்து நதியை வந்து என்ன பண்றாராம்? வற்றி போக பண்றாராம். ஐப்பிரத்து நதி எங்கேருந்து தெரியுமா? ஏதேன் தோட்டத்திலிருந்து உருவானது. பெரிய நதி அது. அதையே வற்றி போக பண்றாரு. எல்லாரும் இந்த யுத்தத்துக்கு கடந்து வரும்படியாக அர்மகெதோன் யுத்தம். அல்லேலூயா. இனி வரப்போகிற யுத்தம், யுத்தங்களின் செய்திகளையும் என்ன பண்ணுவீங்க? கேள்விப்படுவீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னும் அந்த அர்மகெதோன் யுத்தம் என்ன பண்ணல. பாருங்க, பாலி பிள்ளைகளே கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. சோத்திரம். யுத்தத்தில் மாட்டிக்கினே செத்து சொன்னாமல் போயிடுவோம். நம்ம ஒரு யுத்தம் நடந்ததுன்னா நிறைய பேர் செத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவான்? நிறைய இராணுவ வீரர்லாம் செத்து போயிட்டா என்ன பண்ணுவான்? இராணுவ வீரர்லாம் செத்து போயிட்டா என்ன பண்ணுவான்? உங்களெல்லாம் தூக்கி போய் உட்கார வச்சிருவான். நீ போய் சொல்றான்னு சொல்லுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய யுத்தம். அந்த யுத்தத்தை குறித்து பேசினா எங்கே போயிடும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், நீங்கள் 17 16 அதிகாரம், வெளிப்படுத்தல் 16 அதிகாரம் 17 21 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 17 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தில் ஆலயத்திலுள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்றென்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயிற்று. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமி மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டாகவில்லை. அப்பொழுது மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினியாகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாமல் போயின. தாழ்ந்து நிறைய பெரிய கல் மழை வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதை நிமித்த மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதையின் மகா கொடிதாக இருந்தது. சொல்லுங்க, மகா கொடியது. அல்லேலூயா. கவனிச்சுக்கோ, நல்லா கவனிச்சுக்கோ. அல்லேலூயா. கெட்டெடுக்க மாளிகை வாழ்ந்தாலும் ஸ்தோத்திரம், எங்கே வாழ்ந்தாலும் இந்த மழை வந்துருச்சுன்னா இடிஞ்சு விடும். சொல்லுங்க, ஒவ்வொரு இப்போ நம்ம மழை போதில்ல, மழை பெய்யுதில்ல, சொட்டு மழை. அந்த ஒரு சொட்டு மழை எவ்வளோ இருக்குமா? ஒரு தாள் வந்துன்னா இவ்வளோண்டு காட்டுறோம்மா. நீ இவ்வளோண்டு பால் எடுத்து அடிச்சு பாரு, மண்டை செதறிடும். ஒரு தாள் வந்துன்னா எத்தனை கிலோ? எத்தனை கிலோ? எத்தனை கிலோ? 30 கிலோ மேல. எத்தனை கிலோ? 30 கிலோ மேல. 35 கிலோ வரைக்கும் நட்டுறாங்க. இப்போ ஒவ்வொரு சொட்டு மழையும் 35 கிலோ நான் விழுந்ததுன்னா மழை பெய்யும். ஒரு தாள் இந்த மழை பெய்யுதுன்னா மனுஷன் ஒரே ஒரு அந்த ஒரே ஒரு இந்த கல் விழுந்தாலும் மனுஷன் மூளை சிதறி போயிடும். 2வது மழையில் 2வது சொல்லுங்க, எகிப்திலேயாவது என்ன பண்ணாரு? 9ஆம் அதிகாரம் 23, யாத்திராகமம் 9:23 கல்மழை போட்டாரு. கல்மழை போடும்போது கூட என்ன போட்டாராம்? அக்கினியும் கந்தகமும் ஓடிச்சான் மேல. என்ன ஓடிச்சான்? அக்கினியும் கந்தகமும் ஓடிச்சான். அல்லேலூயா.
பூமி அதிர்ச்சி, பெரும் பூமி அதிர்ச்சி வரும். பாருங்க, வேதத்தில் இருக்கிறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கண்டங்கள் பிரிஞ்சிடுமா? நடந்துகிட்டு இருக்கு. தீவுகள் பிரிஞ்சு போயிடுமா? நடந்துகிட்டு இருக்கா? நீங்க டிவியில செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 கண்டமும் பிரிஞ்சு போய்கிட்டு இருக்கான் தனித்தனியா. மலைகள் தனியா பிரிஞ்சு போயிடுமா? ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்தும் ஓரளவுக்கு மேலோட்டமா நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா நடக்கல. அது இதுல சொல்லப்பட்டபடி நடக்கல. மகா பெரிய பூமி அதிர்ச்சி, பெரிய பெரிய கல்மழை பெய்யும். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றது என்ன தெரியுங்களா? இந்த வாதை யாருக்கு? தேவனை ஏற்றுக்கொள்ளாத, மனம் திரும்பாத, தேவனை தூஷித்தவனுக்கு, தேவனை ஆராதிக்காதவனுக்கு, தேவனை தொழுது கொள்ளாதவனுக்கு, மனம் திரும்பாதவனுக்கு, நாக்க கடித்துக் கொள்ளுகிறவனுக்கு, தேவனுக்கு விரோதமான ஆட்களுக்கு தான் இது. எப்படி எகிப்து தேசத்துல 7 அந்த வாதை ஸ்தோத்திரம். அது பார்த்தீங்கன்னா எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை தாக்கலையோ அது போல நம்மை அந்த வாதைகள் தாக்கக்கூடாது. சொல்லுங்க, தாக்கக்கூடாது. பாஸ்டர், அவ்வளோ நாள் யார் இருக்க போகிற பாஸ்டர், இதெல்லாம் எப்போ சம்பவிக்க போகுது? சம்பவிச்சு கொண்டு தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதோடைய அறிகுறிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. மனம் திறந்தவன் திரும்பிகிட்டே இருக்கட்டும், மாறுறவன் மாறிக்கிட்டே இருக்கட்டும், ஞானஸ்தானம் எடுத்து மனம் திரும்புறவன் திருந்துக்கிட்டே இருக்கட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ சொல்லுங்க பார்க்கலாம், 7 வாதை என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். கொடிய புண், செத்தவனுடைய ரத்தம், வயிற்று சொல்லுங்க அப்புறம் ரத்தம், தீயினால் தகிக்கப்படுறது, சாத்தானுடைய ராஜ்யம் இருள் அடைகிறது, 6வது பெரிய யுத்தம், 7வது பெரிய கல்மழை, பெரிய பூமி அதிர்ச்சி. இதெல்லாம் வரப்போகுதுப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவர் சொல்லிட்டாரு இல்லையா? ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிட்டாரு. சொல்லி முடிக்க போற. சொன்ன உடனே இப்ப இவைகள் எல்லாம் இப்படி இருக்கு. இனி நடக்க போகிற காரியங்கள் இவையெல்லாம் இனி வருகிற காலத்துல இவைகள் எல்லாம் நடக்க போகிறதா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நாம என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், நம்ம நல்லா வாழ்றோம், நல்லா அபிஷேகம் பெற்றுட்டோம். இது மட்டும் போதுமா? கடைசி வரல நம்மளை காத்துக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அதே 16ஆம் அதிகாரத்துல 16ஆம் அதிகாரம் 15. அதான், இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. வாயை திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்துல நம்ம காத்துக்கிட்டா, இந்த வசனத்தின்படியே நம்மை காத்துக்கிட்டா, நம்ம பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உலகத்துல எப்படி எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு அந்த வாதைகள்லாம் அவங்களை தாக்காதபடிக்கு இருந்ததோ, அதே போல நம்மையும் என்ன பண்ணியிருக்கார்? ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். ஆண்டவரை விசுவாசித்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அதோடு கூட நம்முடைய வாழ்க்கை முடியல.
தொடர்ந்து இந்த அழிவிலிருந்து நம்மை காத்துக்கொள்ளணும்னு சொன்னா அல்லேலூயா என்ன செய்யணுமா சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ திருடனை போல வருகிறேன். எதுக்கு வர்றாரு ஆண்டவர்? எதுக்கு வர்றாருப்பா? ஆமா, எப்படி சோத்ரா எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களை காத்தாரோ, பேழையிலே நோவாவையும் அவன் குடும்பத்தையும் தேவன் காத்தாரோ, அவர் பேழையிலே நோவாவையும் குடும்பத்தையும் ஸ்தோத்திரம் மேலே எடுத்துக்கொண்டு கீழே இருந்த மக்களை எல்லாரும் அழித்து போட்டாரோ, அது போல லோத்தை சோதம் குமாரிலிருந்து வெளியே கொண்டு வந்து வெளியே அழைத்து கொண்டு போனாரோ, அது போல நம்மை அழைத்து கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற அழிவிலிருந்து நம்மை காக்கப்படும்படியாக, அந்த வாதையிலிருந்து நம்மை காக்கும்படியாக அழைத்து கொண்டு போகும்படியாய் இயேசு வரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. வரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இயேசு வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து வராரு 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 சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, எங்க வராரு? கட்டாயமா வருவாரு. அதோட விளக்கெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா நாம என்ன தெரியுமா செய்யணும்? எங்க வராரு ஏது வராரு கேட்கறவனுக்கெல்லாம் பதில் சொல்லாம நீங்க ஆயத்தமாகணும். இதோ திருடனை போல வருகிறேன். சொல்லுங்க, இதோ திருடனை போல வருகிறேன். பாருங்க, இதுல இருந்து நான் ஒரு சில காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். கரெக்டா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன். கவனிங்க. தன் மானம் காணப்படாதபடி நிர்வாணமாய் நடவாதபடிக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன? மானம். அல்லேலூயா. நிர்வாணமாய் நடவாதபடிக்கு. ஒரு சில வசனம் தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் சோத்திர 7ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அறிந்து பாருங்க அத்தி இலைகளை தைத்து பாருங்க ஸ்தோத்திரம். அவங்க ஆதாம் ஏவாள் மகிமையினால மூடப்பட்டிருந்தாங்க. 6ஆம் வசனத்தை படிங்க. சரி வாணா. பாருங்க, அவங்க மகிமையினால மூடப்பட்டிருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம் சொல்லுகிறது என்னதான்? அந்த கனியை புசித்தபடினால் அவன் ஆதாம் அந்த கனியை புசித்தபடினால் இப்போ மகிமை அவர்களை விட்டு மகிமை கடந்து போனது. அவங்க எப்படி இருக்கிறாங்களா? அவங்க நிர்வாணமாக இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவ மகிமை நம்மளை விட்டு போயிடுச்சுனாங்களேன், தேவ அபிஷேகம் தேவனுடைய வல்லமை நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நம்ம அப்பேற்பட்டவளாக இருப்போம். அல்லேலூயா. 11 படிங்க. 3:11. யார்? பாருங்க, ஆண்டவரே கேட்கிறார், நீ யார் உனக்கு அறிவித்தது? நான் தான் உங்களை மகிமையினால் மூடி இருந்தேனே. ஆண்டவர் சொல்றாரு, நான் புசிக்காதன்னு சொன்ன கனியை நீங்க என்ன பண்ணீங்க? புசிச்சிங்க. செய்யாதன்னு சொன்ன காரியத்தை செஞ்சீங்களா? தேவ பிள்ளைகளை, தேவ மகிமையை நம்ம அப்படியே மூடிக்கிட்டே இருக்கட்டோப்பா. அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23 25 வசனத்தை வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. அங்கே நோவா குறித்த வேதம் சொல்லுகிறது. நோவா குடிச்சிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரா? போதைகளை நிர்வாணமாக படுத்துக்கிட்டு இருந்தார். அது தெரியாமல் செஞ்சான். ஆனால் தெரியாமல் செஞ்சாலும் தெரிஞ்சு செஞ்சாலும் அங்கே பெரிய பாதிப்பு வருது. அவன் குடிச்சிட்டு பத்துக்கிட்டு இருந்ததுனால அவன் பிள்ளைகளுக்கு காமுக்கு என்ன ஆயிடுச்சு? பாதிப்பு. காம் செஞ்ச தவறு பயங்கரம். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை தன் மானம் காணப்படாதபடிக்கு. அல்லேலூயா. என்னவா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நேரத்தை படிக்கிறேம்மா. நீ நேரத்தை பார்த்து நிற்க எடுத்து படி. வேணாம் அந்த வசனம் வேணாம். அல்லேலூயா. என்ன பண்ணனா, நிர்வாணம் காணப்படாதபடிக்கு உங்களை மூடிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. என்ன பண்ணுங்க? உங்களை என்ன பண்ணிக்கொள்ளுங்க? மூடிக்கொள்ளுங்க. நீங்கள் சொப்பனத்தில் தரிசனத்தில்
இந்த சொப்பனத்தில் பிற்பட்டதான காரியம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் எதை என்ன பண்ணுறீங்க? தேவனுடைய மகிமையினாலே மூடப்பட்டில்லைன்னு அர்த்தம். என்னது? தேவனுடைய தேவ மகிமையினால் மூடப்பட தேவ மகிமையினால் மூடப்பட்டில்லைன்னு அர்த்தம். இதை நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ரெண்டாவது 16-15 என்ன சொல்லுது? விழித்து கொண்டு. சொல்லுங்க, படிங்க. 15-16 வருகிறே தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு. போதும், விழித்து கொண்டு. சொல்லுங்க மக்களை, விழிச்சுக்குங்க. வாய்த்தான் சொல்ல மாட்டீங்களா? விழிச்சுக்க. ஆண்டவரே விழிப்பை தார் ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே விழிப்பை தார் ஆண்டவரே. அல்லேலூயா. விழிச்சு கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. விழிப்பை தாரு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு. விழிச்சுக்கோ. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு. அப்பொழுது கிறிஸ்து ஒன்னில் என்ன பண்ணுவாரு? பிரகாசிப்பிப்பா. தூங்குற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்காத. அல்லேலூயா. நடிப்பு ஒரு நாளும் செல்லுபடி ஆகாது. சொல்லுங்க. மற்ற வெளியே நல்ல பரிசுத்த வாட்டி மாதிரி காட்டிக்கினே உள்ள வந்து பார்த்தவனே அநியாயம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. என்ன பண்ணக்கூடாது? அநியாயம் அக்கிரமம் பண்ணக்கூடாது. வீழ்ச்சிக்கோ. எப்படி போறேன்னு பார்த்துக்குங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அதை விட்டுலாம், நேரம் ஆயிடுச்சு, நான் கடந்து போகலாம் டக்குன்னு. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? விழித்திருந்து ஆயத்தமா இருந்த 5 கன்னிகைகளை என்ன எங்க போனாங்களாம்? படிங்க வசனம். மத்தேயு 25:13. மனுஷகுமாரன் வரும் நாளையும் நாழிகையாகிலும் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. விழித்திருங்கள். விழித்திருங்க. விழிச்சுக்குங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில விழிச்சுக்குங்க. ஜபத்துல விழிச்சிருங்க. பரிசுத்த வாழ்க்கையில விழிச்சிருங்க. விட்டுறாதீங்க. விழிப்பாயிருங்க. வேதம் சொல்லுகிறது. அதே 5ஆம் வசனம் 25:5. 2 பேரும் 10 கன்னிகைகளும் தூங்கிட்டான். ஒருத்தன் தூங்கினவன் ஆவிக்குரிய தூக்கம், இன்னொருத்தன் தூங்கணும் மாம்சத்தின்படி தூக்கம்னு போட்டுக்கலாம். ஆவியின்படி தூங்கினவன் செத்தவனாவே இருந்தான். அவன் எழுந்து ஆயத்தமாக முடியல. ஆனா மாம்சத்தின்படி தூங்குறவன் அவன் ஆல்ரெடி ஆயத்தமாவே தூங்கினான். சரி, மாற்றி சொல்லிட்டேன். சரி, நான் திருத்திட்டு. அல்லேலூயா. அங்க 2 பேர் தூங்குறான். 10 கன்னிகை தூங்குறாங்க. அதுல 5 புத்தி உள்ள கன்னிகைகள்லாம் மாம்சத்தின்படி தூங்குறாங்க. நான் கரெக்டா சொல்லுகிறேன், நீ குழப்பாத. அல்லேலூயா. புத்தி இல்லாத கன்னிகை 5 பேரு ஆவியின்படி தூங்குறான். ஆவியின்படினா செத்து போய் தூக்கம். புத்தி உள்ள கன்னிகள் மாம்சத்தின்படி தூங்குறான். அது நம்மளை போல இந்த தூக்கம், அது தூக்கத்துக்கு சமானமா இருக்கு. அவன் என்ன பண்றான்னா, ஆல்ரெடி ஜபத்திலையும் வேத வாசிப்பிலையும் கர்த்தருக்குள்ளேயும் இருந்துகிட்டு தான் இருக்கிறான். ஆனா அவன் தூங்குறான். அவன் ரெஸ்ட் எடுக்கிறான். ஆனா இவன் எந்த ஒரு என்ன இல்லை, ஜபமும் இல்லை, வேத வாசிப்பும் இல்லை, கர்த்தருக்காக ஜீவிக்கிற ஜீவன் இல்லை. ஆனா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். ஆவிக்குரிய தூக்கம். அது ஆவியில் செத்து போன தூக்கம். புரியுதா? அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, நாம தூங்குற தூக்கமானது வீழ்ச்சிக்கணும். சொல்லுங்க. விழிக்கும் போது அவருடைய சாயலில் திருப்தி ஆகணும். தாவீது சொல்றார் இல்லையா, நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலில் திருப்தி ஆவேன். அல்லேலூயா. விழிச்சுக்கோங்க. விழிப்பாயிருங்க. சொல்லுங்க, விழிப்பாயிருங்க. கடைசியா 15ஆம் வசனம் சொல்லுது, தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். தங்கள் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். எஸ்ஏ 61:10 சொல்லுகிறது,
ரட்சிப்பின் வஸ்திரம். சொல்லுங்க, ரட்சிப்பின் வஸ்திரம். ரட்சிப்பின் வஸ்திரம். ரட்சிப்பின் வஸ்திரம் முடித்திருக்கிறார் நமக்கு. நீதி என்னும் சால்வையை தரிச்சிருக்கிறாரு. அருமையான தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஆதியாகமம் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சோத்திரம், யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யோசேப்புக்கு பல வர்ணமான அங்கியை கொடுத்தாரு. பல வர்ணமான அந்த அங்கியை செஞ்சிருந்தாரு. 23ஆம் வசனத்துல சகோதரர்லாம் சேர்ந்து என்ன பண்ணானோ அந்த அங்கியை என்ன பண்ணிட்டான், கிழிச்சு ரத்தத்துல தோய்த்து தன் தகப்பனுக்கு அனுப்புறான். யோசேப்பு அந்த இடத்துல என்ன பண்றான்னா அந்த அங்கியை இழக்கிறான், வஸ்திரத்தை இழக்கிறான். அநேக உபத்திரவங்கள், அநேக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும், போராட்டம் வரும். ஆனா தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பை ஒரு நாளை இழக்கக்கூடாது. அதுக்கு தான் என்ன வருது, உபத்திரம் வருது. ஜாக்கிரதை. அருமையானவர்களே, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையில உபத்திரமே வந்துகிட்டு இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? ஆனா எதுக்கு என்ன தெரியல, அந்த உபத்திரம் எதுக்கு வருதுன்னா, ஸ்தோத்திரம், உன்னை அழிக்கிறதுக்கல்ல, உன் ரட்சிப்பை இழக்கப்படுறதுக்கு. எது பண்றதுக்கு? எந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில வருது எதுக்குன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பலவிதமான சூழ்நிலை வரும்போது எப்படியாவது ஆண்டவரை விட்டு போயிடுவான்னு பிசாசு பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் அப்படியே என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான், அப்படியே வச்ச கண்ணை வாங்காம பார்த்துக்கிட்டே இருப்பான். ரட்சிப்பின் வஸ்திரத்தை, ரட்சிப்பை இழந்துருவோமா, கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை இழந்து போயிடுவோமா பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் கங்கனை கட்டிக்கிட்டே இருப்பான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவன் ஏதாவது செஞ்சுக்கிட்டு அந்த வஸ்திரத்தை கிழிச்சிடணும், ஓட்ட போட்டணும் அப்படின்னு சொல்லுவான். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல ஸ்தோத்திரம், எருசலேமிலிருந்து எரிகோக்கு வரான். கீழான அனுபவத்துக்கு மேலே தேவ பிரசன்னத்தை விட்டு திருடர்கள் நிறைந்த, கல்லர்கள் நிறைந்த அந்த எரிகோ பட்டணத்துக்கு வரான். கல்லர் கையில மாட்டிக்கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பின்மாற்ற ஜீவியத்துக்கு அவன் வரான். தேவ பிரசன்னமாகிய, தேவனுடைய மலையாகிய அந்த பிரசன்னம், அந்த தேவ ஆலயம் இருக்கிற அந்த எருசலேமை விட்டு அவன் தேவ பிரசன்னத்தை விட்டு அப்படி இறங்கி எங்க வரான், திருடர்கள் நிறைந்த ஒரு பகுதியில் வரான். அவன் திருடான். அவன் என்ன பண்ணலாம், சும்மா இல்லை, பிடிச்சி என்ன பண்ணிட்டான், அங்கே கழட்டிட்டான். ரட்சிப்பின் வஸ்திரத்தை கழட்டிட்டான். ரட்சிப்பின் வஸ்திரம் கழட்டின உடனே ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க, குத்தி கீழ்ச்சிட்டானுங்க அவனை. பிசாசு நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போகும்போது பாப்பா பிசாசு நம்மளை தேவனுடைய பிரசன்ன பாதுகாப்புக்குள்ளே இருந்தா நமக்கு பாதுகாப்பு என்னென்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன பாதுகாப்பு இருக்கு? தேவ வசனம் சொல்லு. முதல் பிதா இயேசு கிறிஸ்து, குமாரன், பரிசுத்த ஆவியின் பாதுகாப்பு. இரண்டாவது தேவ வசனம். ரெண்டாவது என்ன? இயேசு கிறிஸ்து ரத்தம். மூணாவது பரிசுத்த ஆவியின் வல்லமை. அப்புறம் என்ன இருக்கு? ஜப்பான்லாம் சொல்லலை, சர்வாயுத வர்க்கம் இருக்கு. சதவிட்டுலாம் யார் இருக்கா நமக்கு? பிதா இருக்கிறாரு, குமாரன் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, சத்திய வசனம் இருக்கு, அப்புறம் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை இருக்கு, இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்த வல்லமை இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா தூதர்கள் நமக்கு காவல் இருக்கிறாங்க. இத்தனை காவலை மீறி நீ வெளியே போயிட்டீங்கன்னா உன்னை தடுக்க எவனாலே முடியாது. குத்தி போட்டுருவான். சொல்லுங்க பார்க்கலாம். செதைச்சு போட்டுருவான். ஏன்னா அந்த எல்லை விட்டு, இந்த பவுண்டரி விட்டு தாண்டக்கூடாது. அவன் என்ன பண்ணுவான், அந்த உபத்திரவத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்துடுவான். உபத்திரவத்தை அவன் வர வைக்கிறது எதுக்கு தான் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு கட்டிட்டு நம்மளை குற்றீராய் விடுறதுக்கு தான். லூக்கா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதை கெட்ட குமாரனுக்கு மறுபடியும் அந்த வஸ்திரம் தரிப்பிக்கப்படுது. கடைசியாக நான் சொல்லி முடிச்சிடுறேன், அவ்வளோதான். கடைசியா வஸ்திரம் தரிப்பிக்கப்படுது. அவன் போகும்போது வஸ்திரத்தோடு தான் போனான்.
தகப்பனை விட்டு போகும்போது வஸ்திரத்தோடு, தகப்பனோ இருக்கும்போது வஸ்திரத்தோடு தான் இருந்தான். ஆனால் தகப்பனை விட்டு அவன் போகும்போது, போயிட்டதுக்கு அப்புறம் அங்கே துன்மார்க்க ஜீவியும், தவறான நண்பர்கள், தவறான ஐக்கியம், அந்த வஸ்திரம் ஓட்டப்பட்டு பாழிசாகி கிழிஞ்சி இப்போ பண்ணி மேய்க்கிற ட்ரெஸ்ஸு, வேலைக்காரனுடைய ட்ரெஸ் போட்டான். என்னாச்சு தெரியுமா? தகப்பன்கிட்ட வந்த உடனே தகப்பன் என்ன தரம் பண்ணுறாரு? ரட்சிப்பின் வஸ்திரத்தை திரும்ப கொடுத்து விட்டா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. அப்போ இந்த ஸ்தோத்திரம், இந்த வாதையிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள சொல்லுங்க. தன் மானம் காணப்படாதபடி, நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுகிற பாக்கியவான்கள். எதுக்காகவும் வஸ்திரத்தை வெட்டுறாதீங்க, மாம்ச இச்சைக்காக விட்டுறாதீங்க. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் பாருங்க, மாம்ச இச்சைக்காக மனைவியை கொண்டு போட்டுடுறான். சோத்திரம், கணவனை கொண்டு போட்டுடுறாளுங்க. அவங்களுக்கு 2 பேரும் கள்ள தொடர்புல பார்த்தீங்கன்னா, சோத்திரம் கள்ள தொடர்புல மகளை கொண்டு போட்டுடுறான், மகனை கொண்டு போட்டுடுறாங்க. பாருங்க, பயங்கரமா எனக்கு இருக்கு. அல்லேலூயா. இப்படியெல்லாம் இல்லாம தேவனுக்காக, அல்லேலூயா. இந்த உலகம் பயங்கரமா இருக்குப்பா. ஆமே, ரட்சிப்பை நம்ம இழக்க வைப்பான் பிசாசு. எச்சரிக்கையா இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. கர்த்தர் நல்லவர். ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 வாதையில் நம்ம தப்பிச்சுக்கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஆமே. இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தருக்கு